உறவுகளில் புரிதல் இல்லை என்றால் அங்கே அன்பு இருந்தாலும் அது முழுமையடையாது. ஒரு விதை மண்ணில் விழுந்தாலும் தண்ணீர் கிடைக்காவிட்டால் அது வேரூன்றாது. அதுபோல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதை வளர்க்கும் உரம் புரிதல்தான். நீ என்னை கேட்கவில்லை, நான் உன்னை கேட்கவில்லை என்றால் அந்த உறவு இருவருக்கும் சங்கிலியை போல் தோன்றும். ஆனால் நீ பேசும் வார்த்தையை விட பேசாத அமைதியையும் நான் கேட்க தெரிந்தால், என் உணர்ச்சியை உன் உணர்ச்சியை முன்னிலைப்படுத்தி தெரிந்தால், அங்கேதான் நம் உறவு புயலை போல தாங்கும், மரம் போல வலுவாகும். ஒருவரை நேசிப்பது எளிது, ஆனால் அவரை உண்மையாக புரிந்து கொள்வதுதான் சவால். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வழியளிப்பது அன்பின் பற்றாக்குறை அல்ல, புரிதலின் பற்றாக்குறை. யாரும் சண்டை போடுவதற்காக சண்டையிட மாட்டார்கள். அவர்கள் கேட்கப்படவில்லை, புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதற்காகத்தான் சண்டை வரும். நீ எவ்வளவு சிறிய வார்த்தைகளில் பேசினாலும் அது என் மனதில் ஒலிக்காது. ஆனால் நீ என் வழியை கேட்டு அதை புரிந்து கொண்டு ஒரு சொல் கூட சொல்லாமல் கையை பிடித்தால் அந்த மௌனமே 1000 வார்த்தைகளை விட அதிகம் பேசும். உறவுகள் உடைந்து போவது சண்டையால் அல்ல, எவரின் உணர்வையும் எவர் மதிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்பதால் தான். அன்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கும் முன் புரிதல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்க வேண்டும். உண்மையான அன்பு புரிதலுடன் சேர்ந்தால் அது வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தும், சக்தியாக மாறும். ஆனால் புரிதல் இல்லாத அன்பு அழகான ஸ்வெட்டரில் பிளாஸ்டிக் பூவை வைத்தது போல வெளியில் காட்சியாக இருக்கும், ஆனால் உயிர் இல்லாதது. ஒரு மனிதன் கேட்காமல் இருந்தாலும் அவன் சொல்லாத வார்த்தைகளை அவன் கண்களில் இருந்து படிக்க தெரிந்தால் அதுவே புரிதல். ஒரு பெண் தனது கண்ணீரால் பேசுகிறாள், ஒரு ஆண் தனது மௌனத்தால் பேசுகிறான். அதை பார்க்காமல் கேட்காமல் புரியாமல் விட்டால் அங்கேதான் உறவின் அழகு கசங்கி விடுகிறது. எளிதில் நீ புரியவே மாட்ட என்று சொல்லாமல், நான் இன்னும் உன்னை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு வாக்கியம் உறவை உடைக்காமல் காப்பாற்றும். வாழ்க்கையில் நாம் அனைவரும் புரியப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நம்முடைய ஆசைகள், கனவுகள், வழிகள் அனைத்தையும் ஒருவர் புரிந்து கொள்வது எளிதல்ல. அதனால்தான் புரிதல் என்பது ஒரு கனவாகுகிறது. அன்பு ஒரு உணர்வு, ஆனால் புரிதல் ஒரு தீர்மானம். அன்பு உன்னை அருகில் கொண்டு வரும், ஆனால் புரிதல்தான் உன்னை நிரந்தரமாக உன் அருகில் வைத்திருக்கும். நீ என்னை பற்றி சண்டையிடலாம், என்னை விமர்சிக்கலாம், ஆனால் என்னை உணராமல் விடாதே. அந்த உணர்ச்சி தான் உறவின் மிகப்பெரிய பலம். மனிதர்களின் வாழ்க்கையில் வரும் பெரும்பாலான பிரச்சனைகள் யாரையும் முழுமையாக கேட்காதிருந்தே துவங்குகிறது. எல்லோரும் பேசவே விரும்புகிறார்கள், ஆனால் கேட்க யாரும் தயாராக இல்லை. உறவின் அழகே அதில் இருக்கிறது. பேசாமலேயே புரிந்து கொள்வதில், கோபத்தின் பின்னால் மறைந்திருக்கும் வழியை காண்பதில், மௌனத்தின் பின்னால் சொல்லப்படாத கதையை உணர்வதில். இதை செய்ய தெரிந்தால் சின்னஞ்சிறு தவறுகளாலும் உறவு உடையாது. மாறாக அந்த தவறுகளே உறவை இன்னும் அழகாக்கும். உறவுகளில் புரிதல் இல்லாமல் இருந்தால் அங்கே எத்தனை அன்பு இருந்தாலும் அது மக்கி போய்விடும். வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை யாராவது நேசிக்கிறார்கள் என்ற உணர்வை விட யாராவது நம்மை புரிந்து கொள்கிறார் என்ற உணர்வே அதிகம் ஆறுதல் தேடுகிறது. காதலில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது, ஆனால் நீ வலிக்கின்றாய் என்பதை நான் உணர்கின்றேன் என்று சொல்வதுதான் கடினம். அந்த புரிதலே வாழ்க்கையை மாற்றும். சண்டை வந்தாலும் வாதம் வந்தாலும் இவன் என்னை காயப்படுத்த விரும்புவது இல்லை, இவன் உணர்வுகளை நான் முழுமையாக கேட்கவில்லை என்று புரிந்து கொள்வதற்கான திறன் இருந்தால் உறவு உடைந்து போகாது. அதற்கு மாறாக சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவன் என்னை புறக்கணிக்கிறான் என்று நினைத்தால் பெரிய பாசமும் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஒரு வீட்டை கட்டுவது என்பது எளிதான காரியம்தான், ஆனால் அதை பராமரித்து நிற்க வைப்பதுதான் சவால். அதுபோல உறவை ஆரம்பிப்பது எளிதுதான், ஆனால் அந்த உறவை நிலைத்து வைத்திருக்க செய்வதுதான் உண்மையான வேலை. அன்பு என்பது சுவரை கட்டும் செங்கல்லை போன்றது, ஆனால் புரிதல் என்பது சுவரை ஒட்ட வைத்திருக்கும் சிமெண்ட் போன்றது. செங்கல் இருக்கிறது, சிமெண்ட் இல்லை என்றால் சுவர் உடைந்து போகும். அன்பு இருக்கிறது, புரிதல் இல்லை என்றால் உறவு உடைந்து போகும்.
புரிதல் இல்லாத இடத்தில் பேசப்படாத வார்த்தைகள் காயமாக மாறும். சொல்லப்படாத உணர்வுகள் பிளவாக மாறும். உணரப்படாத வழி தூரமாக மாறும். ஆனால் புரிதல் இருந்தால் சொல்லப்படாத வார்த்தைகளும் மனதில் ஒலிக்கும் இசையாக மாறும். வாழ்க்கையில் யாருக்கும் சரியான புரிதல் பிறப்பிலிருந்தே வருவது இல்லை. எல்லோரும் கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பிழைகள் செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மனசு இருந்தால் உறவு அழியாது. ஆனால் எப்பொழுதும் நான் தான் சரி நீ தவறு என்று நினைத்தால் அந்த உறவு ஒரு நாள் சிதறி போகும். புரிதல் என்றால் விவாதத்தில் வெல்வது அல்ல, வாதத்தின் பின்னால் இருக்கும் உண்மையை பார்க்க கற்றுக்கொள்வது. அந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் வெற்றிக்காக மட்டும் சண்டை போட்டால் இருவரும் தோல்வியடைவர்களாக விடுவீர்கள். நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் எப்பொழுதும் நம்மோடு சிரித்து பேச மட்டுமே இருப்பார்கள் என்று இல்லை. சில நேரங்களில் அவர்கள் நம்மோடு சண்டை போடுவார்கள். நம்மிடம் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். நம்மை விமர்சிப்பார்கள். ஆனால் அந்த கடுமையின் பின்னால் இருக்கும் மென்மையை புரிந்தால்தான் உறவு வலுவாகும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி. எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி தலைகுனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும். ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது.
வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு, எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையே முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான், ஆனால் நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஓனைகளுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக் கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை, வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் யதார்த்தம். யாரையும் பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக் கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள்.
நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும் போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. நீங்களோ வீழ்ந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும். காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறேதும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சில
சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயன் ஏதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்துக் கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது, கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை.
தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது உன் நம்பிக்கை. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு முடியுது. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். மனது குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள். மனது கஷ்டமாக இருக்கும் போது தைரியமாக இருங்கள். தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். மற்றவர் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன்னை உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது. பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம். நரிகளுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள். போகின்ற பாதை சரியானதா என பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வெற்றி பெறுவது அல்ல, உலகமே உனக்கு எதிராக நிற்கும் போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது. திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். பொறுமை மிக பெரியது. என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தான் என சொல்லும் வரை முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள். எதிரியும் சிரித்து போவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழங்கள் தான். நீ கூழங்களாக இருந்தாலும் தகுதியுள்ளவன் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியால் உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையே அல்ல. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். வாழ்க்கையில் நம்மை எப்போதும் உறுத்தும் இரண்டே விஷயங்கள். ஒன்று செய்திருந்திருக்கலாம், இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம். விமர்சனங்களை கடந்து செல். ஏனென்றால் திருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான். உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். ஒன்று அவமானம், இன்னொன்று நிராகரிப்பு, மற்றொன்று தோல்வி. துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்கணும். செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும் போய் பார்க்கணும். பொருத்தமாய் போய் பேசக்கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோகியன் மாதிரி வனம் வருகிறார்கள். பேசுகிறவனை நம்பிவிடலாம், ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே கூடாது. பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தப்பையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும். நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. மதித்தால் மலராக இரு, மிதித்தால் முள்ளாக இரு. கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை. கொடுத்து கொண்டே இரு. நீ யார் என்று பிறருக்கு தெரியும். கொடுப்பதை நிறுத்து பார். அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் தான் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள்.
எல்லா மௌனங்களும் திமிரல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் நல்லதிலும் குறை தேடிக்கொண்டே இருப்பார்கள். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள். ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள். நமது பொறுமையின் எல்லை என்பது அதே சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது. உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தால் அதன் பழைய அழகை பெற இயலாது. சில உறவுகளும் அப்படிதான். கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமையே பெரியது என்று அர்த்தம். என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாக்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதே இல்லை. நீ ஒருவரை பற்றி